Very good morning, students. Today we are going to discuss about the topic electric field lines. Electric field lines na enna அப்படினு பார்க்க போறோம். Previous classல நம்ம வந்து electric field னா என்னன்னு பார்த்திருப்போம். ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குனா அந்த பாயிண்ட் சார்ஜை சுத்தி ஒரு ஃபீல்ட் உருவாகும். அந்த ஃபீல்டுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ஃபாரடே அப்படின்ற ஒருத்தர் சொன்னாரு. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் சார்ஜை சுத்தி இப்போ இங்க ஒரு டாட் இருக்காருன்னா அவருடைய எல்லை கோடு இது வரையும் அப்படின்னா, ஸோ அப்போ இந்த இது வரையிலும் அப்படின்றத நம்ம ஒரு லைன்ஸ் மாதிரி இண்டிகேட் பண்ணி காமிக்கிறாங்க. தட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஒரு சார்ஜை சுத்தி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இது வரையிலும் இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்றதுக்கு நம்ம ஒரு லைன் போடுவோம். தட் லைன் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். புரிஞ்சுதான் நான் சொன்னது? ஒரு பாயிண்ட் சார்ஜை சுத்தி எப்பயுமே நம்ம படிச்சிருக்கோம் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கிரியேட் ஆகும்னு சொன்னோம். ஸோ இங்க ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னா இப்போ அதை சுற்றி ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வரையிலும் இருக்குன்னா இது வரையிலும் இருக்குன்றதை இண்டிகேட் பண்றது சில டிராஸ் சம் லைன்ஸ். தட் லைன்ஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து விஷுவலைஸா நம்ம இந்த கான்செப்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் மூலமா தான் நம்ம பார்க்க முடியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இது வரையிலும் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியாது. இந்த கான்செப்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி தான் அது ஒரு இருக்குன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, ரைட். வாட் ஆர் த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அல்லது வாட் ஆர் த வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, 1-2 பாயிண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் படிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, the electric field line starts from the positive charge and end at the negative charge. இது positive chargeல தொடங்கி negative chargeல முடியும். The electric field line starts from the positive charge and end at the negative charge or infinity அல்லது or infinity. infinity வந்து negative chargeல போய் பக்கத்துல negative charge இருந்தா பாசிட்டிவ்ல தொடங்கி நெகட்டிவ்ல போய் முடியும். அப்படி இல்லைன்னா இன்ஃபினிட் தூரம் அது ஸ்டார்ட் போயிட்டே இருக்கும். ஓகேவா? பாசிட்டிவ்ல தொடங்கினா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன, இப்ப இந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்ப நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி அவுட்வர்ட்ஸ் ஃபார் த பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? இப்போ இந்த சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம வெளிநோக்கி தான் போகும். ஓகேவா? ரைட்டா? ஸோ அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரேடியலி அவுட்வர்ட்ஸ் ஃபார் த பாசிட்டிவ் charge. Okay, அதே மாதிரி the electric field lines radially inwards for the negative charge. இப்போ பாருங்க, இது நெகட்டிவ் சார்ஜா இருக்கறனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து என்னன்னா radially inwards. ஓகேவா? சோ அப்ப electric field lines radially outwards for the positive charge and electric field radially inwards for the negative charge. இந்த ரெண்டு பாயிண்ட் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, the electric field line starts from the positive charge and end at the negative charge or infinite. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட்ல the electric field lines radially inwards for the positive charge and radially outwards for the positive charge and radially inwards for the negative charge. Third point, இப்ப இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப பாசிட்டிவ்ல தொடங்கி நெகட்டிவ்ல முடியும்னு சொன்னோம். இப்ப வெறும் சிங்கிள் ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ், வெறும் ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும் இருந்ததுன்னா அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் என்ன பண்ணும்? ரேடியலி அவுட்வர்ட், வெளிநோக்கி கிளம்பி போகும். ஆனா எதுவரை பக்கத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எதுவுமே இல்லையே, வெறும் ஐசோலேட்டட் இது மட்டுமே தான் இருக்கு அப்படின்னா இதுவரை போனா எதுவரை போனா இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ் வரலையும் போயிட்டே இருக்கும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகேவா? ஃபார் ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜுக்கு electric field lines starts from the positive charge end at the எங்க இன்ஃபினிட் வரலையும் இருக்கும். அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுங்களேன், ஐசோலேட்டட். ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்டான வார்த்தை இது. ஓகேவா? ஐசோலேட்டட் நெகட்டிவ், ஒரே ஒரு மைனஸ் சார்ஜ் மட்டும் இருக்குன்னா அப்ப இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எங்க இருந்து வரும் அப்படின்னா இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதை நோக்கி வரும். ஓகேவா? ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த சார்ஜ்ல தொடங்கி இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ் வரலையும் போகும். அதே மாதிரி ஐசோலேட்டட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்ல இருந்து தொடங்கின எலக்ட்ரிக் ஃபீல்ட் இத நோக்கி வரும், டுவர்ட்ஸ் தி நெகட்டிவ் சார்ஜ். இங்க வந்து டுவர்ட்ஸ் தி இன்ஃபினிட்டிவ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்து fourth பாயிண்ட், இப்ப ஒரு சார்ஜ் இருக்குன்னா இப்ப ஒரு சார்ஜை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரேடியலி, இப்ப பாசிட்டிவ் சார்ஜஸ், அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்னவா இருக்கும்? ரேடியலி அவுட்வர்ட்ஸ். ஓகே, ரேடியலி அவுட்வர்ட்ஸ். ஓகே, பாருங்களேன், ரேடியலி அவுட்வர்ட்ஸ். ஓகே, ரேடியல் நிறைய போட்டாச்சு. சோ இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ரேடியலி அவுட்வர்ட்ஸ்ல இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெரி க்ளோஸ் தானே, ரொம்ப பக்கத்துல தானே இருக்கு இந்த லைன்ஸ் எல்லாம், வெரி க்ளோஸ். இந்த இடத்துல பாருங்க, வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து
வந்து ரொம்ப டென்ஸாரா ரொம்ப நெருங்கி பக்கத்துல இந்த லைன்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த லைன்ஸை அப்படியே டிரா பண்ணி இந்த இடத்துல B ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன். இங்க பாருங்க, லைன் ரொம்ப தூரமா இருக்கா. அப்ப இந்த தூரமா இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா கம்மியா இருக்கும். ஓகேவா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் வெரி க்ளோசர் ஆர் வெரி டென்ஸார். The electric field magnitude of electric field is high. The electric field lines வந்து far away from each other. ஒவ்வொரு லைனும் வெகு தொலைவில் இருக்கும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ மேக்னிட்யூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியா இருக்கும், டிக்ரீஸ் ஆகும். ஓகே, புரியுதா நான் சொல்றது? இந்த பாயிண்ட் நான் திரும்ப சொல்றேன். அதாவது ஒரு சார்ஜ்ல இருந்து தொடங்குற எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரொம்ப பக்கத்துல ரொம்ப வெரி க்ளோஸ், ரொம்ப பக்கத்துல அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த ஃபீல்ட் லைன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தூரமா இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீசஸ்னு அர்த்தம். இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம், என்னன்னா இந்த சார்ஜஸ்ல இருந்து சார்ஜ்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகம். இப்ப இங்க இருந்து இந்த பீன்ற பாயிண்ட்க்கு டிஸ்டன்ஸ் வந்து அதிகம், அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா கம்மியா இருக்கும். ஓகே, புரியுதா? சோ அப்ப அந்த 5th பாயிண்ட் நம்ம எப்படி சொல்லலாம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னிட்யூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். அதாவது இந்த டிஸ்டன்ஸ், இந்த சார்ஜ்ல இருந்து நீ எடுத்துக்கிற அந்த பாயிண்ட் வந்து கம்மியான டிஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகம். நீ எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சார்ஜ்ல இருந்து வெகு தூரமா இருந்ததுன்னா அப்ப வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து கம்மி. ஓகேவா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். அப்படின்னா டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமா இருக்கும். நீ எடுத்துக்கிற பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமா இருக்கும், தூரமா இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியா இருக்கும். அடுத்து 6th பாயிண்ட், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெவர் இன்டர்செக்ட் வித் ஈச் அதர். இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுது, இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுது. அப்ப இந்த மாதிரி ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து இன்டர்செப்ட் ஆகாது. ஏன் இன்டர்செப்ட் ஆகாது அப்படி இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல பீன்ற பாயிண்ட்ல இன்டர்செப்ட் ஆச்சுன்னா டூ டிஃபரெண்ட் டைரக்ஷன் பாயிண்ட் உருவாயிரும். சோ டூ டிஃபரண்ட் டைரக்ஷன் இஸ் இம்பாசிபிள். சோ அதனால இது வந்து நெவர் இன்டர்செப்ட். ஓகே, அடுத்து 7th பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு கியூன்ற ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம், இங்க -2Qன்ற ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம். இந்த கியூன்ற சார்ஜை சுத்தி இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஓகே வெளிநோக்கி இருக்கணும், பாசிட்டிவ் சார்ஜா இருக்கணும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் radially outwards. 1 2 3 4 5 6 and then 7, there is a 8. So இப்ப இந்த நீ எடுத்துக்கிற மேக்னிட்யூட் ஆஃப் தி சார்ஜ் பொறுத்து தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இருக்கும். நீ எடுத்துக்கிட்டது வெறும் +Q சார்ஜஸ், அதனால எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இங்க இருக்கு? 8 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு. இப்ப நீ எடுத்துக்கிட்டது -2Q சார்ஜஸ், அப்ப இங்க என்னவா இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 10 12 ஒரு 16 வச்சுக்கோங்க. 1 2 3 4 5